நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உண்மை அதுல இருந்து வந்த வார்த்தை தான் என்னது? உண்மை அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு? உண்மை எப்பயுமே ஒண்ணுதான். எது மாறாததோ, எது ஒன்றாகவே இருக்கிறதோ அதுதான் என்னது? எப்பொழுதுமே உண்மை என்பது ரெண்டா இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். இப்ப வாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, படிச்சேன், முடிச்சேன், என்ன கிடைச்சிருச்சு? எனக்கு வேலை கிடைச்சிச்சு. கர்த்தர் தான், கர்த்தர் மட்டும்தான். நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும்னா நல்லா என்ன பண்ணணும்? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். இங்கே என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பேனா வாங்கிட்டு போகக்கூடாது, நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். படிச்சது ஞாபகம் இருக்கணும் ஆண்டவரேன்னு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல பாருங்க. நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே நீங்க நல்ல சூப்பர்வைசரா வரணும் ஆண்டவரே. சூப்பர்வைசர்னா யார்? இந்த ஹால் ஓவர்சீ பண்றவங்க. கர்த்தர் நல்லவரா இல்லையா? நல்லவர். அனுபவ ரீதியா கடவுளை வாழ்க்கையில ருசி பார்க்க முடியுமா இல்லையா? முடியும். ஏன் ஜனங்களுக்கு அப்ப நான் இருவேறுபட்ட நிலைப்பாடு கடவுளை குறித்து வருது? அவங்களுடைய அனுபவம். ஒரு நபரோட கவனிங்க, எல்லாத்தையும் மீறி கடவுளை அறிஞ்சுக்கிட்டா கூட அங்கேயே ஒரு சிக்கல் வருது. நம்முடைய அனுபவத்திலிருந்து கடவுளை என்ன பண்றது? நாம் அறிந்த அறிவுக்கு வலு சேர்ப்பது. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மதத்துல இருந்து ஆரம்பிச்சோம். தங்களுடைய அனுபவத்திலிருந்து கடவுளை என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. அதுல இருந்து வெளியேற வேண்டியது அவசியம். அவர் என்னவாக இருக்கிறாரோ அப்படியே அவரை அறிய வேண்டியது அவசியம். ஆனா வித்தியாசமான நிலைப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஏன் வருதுன்னா, அவர்கள் அனுபவத்தில் இருந்து கடவுளை என்ன பண்றாங்க? அறிஞ்சுக்கிறாங்க.